வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் முதலாம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக திடீர் மரண விசாரணை அதிகாரி சுரேஷ் தெரிவித்துள்ளார். இந்த மரணத்திற்கு பகடிவதை காரணமாக இருக்கலாம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீபுர பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய மாணவர் ஆவார். வெள்ளிக்கிழமை மாலை முதல் நள்ளிரவு வரை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் மது விருந்துபசாரம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த மாணவனுக்கு மது கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றார்கள். நள்ளிரவு 12 மணி அளவில் குறித்த மாணவனை பிறிதொரு மாணவனின் விடுதியில் விட்டுச் சென்றுள்ளார்கள். சனிக்கிழமை காலை குறித்த மாணவன் எழுந்திருக்காத நிலையில் பூவரசங்குளம் வைத்தியசாலையில் மாணவனை அனுமதித்துள்ளனர். அங்கு அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளார். இத்திடீர் மரணத்திற்கு பகடிவதையை காரணம் என மாணவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து வவுனியா ஆதார வைத்தியசாலையுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அங்குள்ள வைத்தியர் ஊடகங்களுக்கு தகவல் வழங்க மறுத்துள்ளார். தம்பலகாமத்தில் 6 ஆமைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலா விடுதிகளுக்கு இவற்றை விற்பனை செய்ய முயன்ற 25 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்பலகாமம் கோவிலடி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் வைத்திருந்த 6 ஆமைகளை போலீசார் மீட்டனர். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள கருவப்பங்கேணி மற்றும் திருப்பெருந்துறை பகுதிகளில் போதைப் பொருள் மற்றும் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களின் வீடுகளை முற்றுகையிட்ட போலீசார் 5 கிராம் 650 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடனும் 24 போத்தல் கசிப்புடனும் இருவரை கைது செய்துள்ளனர். ஒலுமடு தமிழ் மகாவித்தியாலயத்தின் 12 மாணவர்களுக்கு தேன்குழவி கொட்டியதில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா வடக்கு நெடுங்கேணி ஒலுமடு தமிழ் மகாவித்தியாலய மாணவர்கள் இன்று பாடசாலைக்கு செல்லும்போது வீதியோரத்தால் கடக்க முற்பட்ட வேளை தேன்குழவிகள் மாணவர்களை தாக்கியதில் அவர்கள் நெடுங்கேணி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரை மரக்குற்றிகள் தருமபுரம் போலீசாரினால் மீட்கப்பட்டன. புதுக்குடியிருப்பிலிருந்து கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் உள்ள மரத்தளபாட உற்பத்தி நிலையத்திற்கு அனுமதி பத்திரமின்றி கேண்டர் ரக மற்றும் கெப் ரக வாகனங்களில் இம்முதிரை மரக்குற்றிகள் எடுத்துச் செல்லப்பட்டன. வாகனங்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் நாளை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்.